Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். தம்ப்லைன்லயே பார்த்திருப்பீங்க. இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங்ல வந்து நம்ம எப்பவும் போல பேக் சைடு உள்ள அளவு எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் வந்து ரொம்ப ஹை நெக் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த 1 இன்ச் நான் லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, பேக் சைடு நம்ம வந்து பாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த அளவு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள அளவு தான் இந்த 1 இன்ச்சில் வந்து நான் வந்து லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நெக்லேருந்து கீழே எவ்வளோ இது வந்து பாம் வேணும், அந்த பால்ஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து அப்போயே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக வேணுங்கிறதுனால மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து லைன் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பேக் சைடு உள்ள ஆம் ஹோல் அளவு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாம்க்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு அகல நீளத்தில் உள்ள ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நான் வந்து லைனிங் கிளாத்தில் நான் அந்த பால்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். மெயின் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு சாண்டில் கலரில் கிளாத் தெரியும். அதில் வந்து நிறையா டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வச்சோம் அப்படின்னா தெளிவாக தெரியாது. நான் வந்து லைனிங்லேயே கட் பண்ணி இந்த மாதிரி ரெட் கலர் பீஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக தெரியும் வெளியில். ஸோ அதனால் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நீங்கள் வந்து நல்லா நாட் போடுங்க. பூ கட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நாட் போட்டால் போதும். மீதி உள்ள கீழே உள்ள கிளாத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாதிரி சுருக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பால்ஸ் வைக்கும்போது ஒரே அளவு உள்ள பால்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு கவரில் வந்து எனக்கு நான் வாங்கின கவரில் வந்து நிறையா அளவில் உள்ள பால்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்து எடுத்து ஒரே அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். லைனிங்கை வந்து நான் வந்து ப்ளவுஸோட கெட்ட பக்கமாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து பேக் சைடு உள்ள இதை வந்து ஒரே அளவாக கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அடித்து திருப்புறதோ எந்த வேலையும் இல்லை. எப்பயும் போல் லைனிங்க்கு அதாவது அளவு ப்ளவுஸு மெட்டீரியல் இருக்கும்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து லைனிங்கை வச்சு எப்பயும் போல் அடிச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கு உள்ள ஒரே அளவாக மடிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடு நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போ மடித்து அடிக்கும்போது நம்ம வந்து பால்ஸ் வைக்கிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸில் மடித்து அடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து இது மாதிரி 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு பீஸ் தனியாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம மடித்து அடிப்போம். அது யாருக்கும் தெரில அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதனால் இந்த பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பீஸை வச்சு நம்ம அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரே அளவாக வச்சு நம்ம சென்ட்ரு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டிச்சிங் தான். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பொதுவாக பிகினர்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம தப்பு. எல்லாத்துக்குமே தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். அதை நம்ம வந்து ஆசைப்பட்டு பண்ணிட்டோம், ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே எதுனாலுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுவுமே இப்போ சொல்லப்போனால் இந்த ப்ளவுஸுமே நான் ஃபஸ்ட் டைம் தேங்க தைக்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து எந்த ஒரு மாடல் கொடுத்தாலுமே நான் வந்து எனக்கு தைக்க தெரியாதுன்னு நான் இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது. ஒரு டைம் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன். அதுவுமே என்னோடய ப்ளவுஸில் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ளவுஸ்லேயே நான் வந்து தைச்சி கொடுப்பேன். எதுக்குமே நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மலாக இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல,
ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த பக்கம் உங்களுக்கு பால்ஸ் வேணும், ரைட் சைடா இல்லை லெஃப்ட் சைடாங்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்னைய மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். மற்றபடி எல்லாமேவும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் ஹூக் பட்டி வி பட்டி தப்போம் பாருங்கள், அந்த மாதிரி மெத்தடு மட்டும்தான். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் பட்டி வி பட்டி தைக்கிறது, அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரி ராங் சைடு வந்து வச்சு அதுக்கு அடியில் வந்து நம்ம துணி வச்சு கட் பண்ணி தைப்போம். அந்த மாதிரி மெத்தடு தான் இது. இப்போ நான் வச்சு 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் அடித்து தைக்கணும். ஆனால் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது லைனிங் வந்து மேலே தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தெரியக்கூடாது. இதுவே நான் தப்பாக தான் அடிச்சிருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க, அடியில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து மேலே வச்சு தைப்போம் வீப்பட்டிக்கு. இப்போ வந்து நம்ம அடியில் வச்சு எப்பயும் போல் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் தைக்கும் போது நிறைய மிஸ்டேக் வரத்தைங்க செய்யும். அது எல்லாமே நம்ம ஒரி பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே அப்புறம் எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறதுன்ற மைண்ட் செட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அதை எடுத்துவிட்டு நல்லா கையாலே நல்லா தேய்ச்சி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து மறுபடியும் அதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அதே மெத்தடு தான் இப்போ இங்கே. இப்போ நம்மளுக்கு லைனிங் வந்து பாருங்கள் ராங் சைடு உள்ளே போயிடுச்சு. அப்போ வெளியில் நம்மளுக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம எப்பயும் போல் திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பால்ஸ் வச்சு தைக்க போகிறோம். பால்ஸ் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு சின்னதாக அது வந்து லைனிங்கும் வெளியில் தெரியக்கூடாது, அந்த பிசுறு எல்லாமே தெரியக்கூடாது. நம்ம தைச்சது வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த சைஸ் இருந்தால் போதும். அதில் அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஒரு இதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், லைனிங்கில் வந்து சென்டர்லேருந்து உங்களுக்கு 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஒரு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த 1 இன்ச் நான் வந்து உங்களுக்கு விட்டது. இல்லை அப்படின்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் இது நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் அந்த மெஷர்மெண்ட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்கத்துக்கு வச்சு நம்ம வந்து ஹூக் பட்டி தைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தைக்கணும். இதில்தே நம்ம வந்து பால்ஸ் வைக்க போகிறோம். எதில் பால்ஸ் வைக்க போகிறோன்றதை நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சைடு நீங்கள் இது மாதிரி அதே அளவுக்கு 2.5 இன்ச் அளவுக்கு லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி கீழே வச்சு அடிக்கணுங்க. ரெண்டையுமே கீழே வச்சு தான் அடிக்கணும். ஒன்று ராங் சைடு, ஒன்று வந்து நல்ல பக்கமாக வச்சு இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மடித்து இங்கிட்டு திருப்பும்போது அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பால்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டாலும் சரி. அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவிங்கி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காது, ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தந்த டைம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பால்ஸு நெருக்கமாக வேணுங்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே நான் ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து அதை வந்து மடிச்சு அடிக்கணும். ஏன் அப்படின்னா நெக் பீஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கீழே வந்து அந்த நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன், அந்த பீஸும் கொடுக்கணும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில உள்ள கேப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பால்ஸ் வைக்கணுமோ எவ்வளோ வைக்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண அந்த கிளாத் வச்சு அடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நெக் பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு மீதி உள்ள பேலன்ஸு கேப்பில் பார்த்திங்கன்னா நான் இந்த பால்ஸ் வைக்க போகிறேன். கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே அதாவது இந்த துணியை அடிச்சுட்டு லைட்டாக வெளியில் எடுத்து விட்டதுக்கப்புறம்
லைனிங் வந்து அடியில் இருக்கக்கூடாது, வெளியில் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பால்ஸை வச்சு நல்லா நீட்டாக ஒரே அளவுக்கு நீங்கள் தைச்சிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய டிசைன் நம்ம வந்து மிஸ்டேக்கோடு நம்ம தைச்சி பழகுனா மட்டும்தான் நல்லாவே பழகுவோம். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸோ எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வேலை மட்டும் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எந்த வேலையும் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறக்கூடாது. அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவுக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த லெவல் போகும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். லைக் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பால்ஸை வச்சு தைச்சாச்சு. இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பால்ஸு கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கா, அதை வந்து ரொம்ப ஒட்டாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு, ஏன்னா கீழே உள்ள கிளாத்தும் கட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரே லெவலாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த துணியை வந்து நம்ம ரெண்டாக மடித்து தைக்கும்போது கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொன்று தையல் வந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை அந்த துணி அதாவது நம்ம தையல் போட்ட வரைக்கும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கையாலே ஒரு அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த துணியை ரெண்டாக மறுபடியும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதில் உள்ள அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த பால்ஸ்க்கு மேலே நம்ம தையல் போட்டிருக்கோம், அதுக்கு மேலேயே கொஞ்சம் தையல் போட்டுக்கோங்க. இதில் தைக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மெதுவாக ஸ்லோவாக வந்து நீங்கள் தையல் போட்டாலே போதும். அதே மாதிரி பால்ஸ் வைக்கும்போது அன்ஈவனாக இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீட்டாக எவ்வளோ அழகாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்றது. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸை நான் ஃபஸ்ட் டைம் தான் தைக்கிறேன். இப்போ தான் நானுமே தைச்சி பழகுறேன் இந்த டிசைனை. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை இதுக்கு மேலே வைக்கும்போது அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும். இதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கரலாம் நம்ம. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரே அளவுக்கு வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது இந்த துணி வந்து விலகுது அப்படின்னா நம்ம வந்து குண்டூசி குத்திட்டு கூட நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கே இந்த இடத்துல தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப கடினமாக இருந்துச்சு இதில் தைக்கிறதுக்கே எனக்கு. ஏன்னா அப்படின்னா துணி வந்து நம்ம கட்டியாக இருக்கும்போது தையல் வந்து விழுகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இதில் வேறு மெத்தட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து நெக் பீஸை ஒரே அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏன் அப்படின்னா ஈவனாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நெக் பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பேக் சைடு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடித்து திருப்புறதுலையோ இல்லை வேறு எதுலையாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ இது கீழே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வந்து மேலேயும் கீழே இருந்துடக்கூடாது. கீழே இருந்துட்டால் கூட நம்ம ஒரே லெவலில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பீஸை வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீஸை கெட்ட பக்கமாக வச்சு இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க.
தையல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் திருப்பி ரொட்டேட் பண்ணி அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் இருக்குது துணினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சின்னதாக ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்னான்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே அடிக்கும்போது என்னால் அந்த பால்ஸ் கரெக்ட் பண்ணி என்னால் தைக்க முடியலை. இப்போ அதே லைனிங் பீஸை வச்சு அந்த கட் பண்ண பீஸை வச்சு நான் வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு வச்சு தைக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கெட்ட பக்கத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா? ஃபோல்டு பண்ணி அப்படியே தைக்கும்போது உங்களுக்கு கெட்ட பக்கத்துக்கு வந்துடும். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இந்த மிஸ்டேக் வந்து நார்மலாக வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு தைக்கும்போது தெரியலை. இப்போ நம்ம ஒர்க் வச்சு டிசைன் வச்சு தைக்கும்போது இந்த இடமெல்லாம் பாருங்கள், நல்லா தைக்கிற ஒரு பிளேஸவே நம்ம வந்து கன்ஃபியூஸில் தப்பாக தைக்கிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாமல் நீங்கள் அதை பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணாமல் கண்டிப்பாக அதை பிரிச்சுட்டு நீங்கள் நீட்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம ஃபினிஷிங்கில் வந்து அது தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பேக் சைடு உள்ள அந்த பால்ஸ் வச்சதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹை நெக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பேக் சைடு ஷேப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம 3.25 அப்படி வைப்போம். இந்த மாதிரி ஹை நெக் வைக்கும்போது ஒரு 4 இன்ச் வரைக்கும் 4.25 வரைக்கும் நீங்கள் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக் பீஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் அடித்து திருப்பியிருப்போம், ஆனால் பேக் சைடு வந்து நம்ம வந்து நார்மலாக தான் தைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் சைடு வைக்கும்போது கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிங்கனாதே நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.